உயிருடன் இருந்தவரை எட்டி கூட பார்க்கவில்லை. அரசியலுக்கு வந்தவுடன் விஜயகாந்தை வைத்து விஜய் செய்யும் மட்டமான அரசியல். எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் வில்லனாக களமிறங்கி நடிகர் சங்க தலைவராகவும் மாறி, குறிப்பாக நடிகர் சங்கம் கடனில் இருந்தபோது நட்சத்திர நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த பெருமை விஜயகாந்தை மட்டுமே சேரும். இப்படி திரையுலகில் பல்வேறு மாற்றங்களையும் சாதனைகளையும் நிகழ்த்திய விஜயகாந்த் அரசியலிலும் அதிரடியாக களமிறங்கி எதிர்க்கட்சி தலைவராக கூட செயல்பட்டிருந்தார். இருப்பினும் தனது 71 வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்தை வைத்து நடிகர் விஜய் மட்டமான அரசியல் ஒன்றை செய்துள்ளதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. விஜயகாந்த் திரையுலகில் இயக்குநராகவும் நடிகராகவும் சுமார் 54 கலைஞர்களை உருவாக்கி சாதனை படைத்தவர். அதேபோல்தான் இந்த லிஸ்டில் நடிகர் விஜயும் இருக்கிறார். விஜயை ஹீரோவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் சினிமாவில் அப்போதைய ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்த நடிகர் விஜயகாந்த் செந்தூர பாண்டி படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் நடித்து அறிமுகப்படுத்தினர். இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் நடிப்பிற்கு விதை போட்டதோடு இன்று இவர் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வருவதற்கு காரணமே கேப்டன் தான். அப்படி தன்னை வளர்த்துவிட்ட கேப்டன் சில வருடங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பல நாட்கள் வீட்டில் ஓய்வெடுத்து வந்ததை நன்கு அறிந்தும் ஒரு முறை கூட அவரை எட்டி பார்க்காமல் அவர் மறைந்த பிறகுதான் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தார். அப்போதே நடிகர் விஜய் மீது கடுப்பில் இருந்த தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், கேப்டன் உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை கூட வந்து பார்க்காத நீ இப்போது ஏன் வந்திருக்கிறாய், வெளியே போ என கோஷமிட்டு அவர் மீது செருப்பையும் தூக்கி வீசி கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் தன் மீது தேமுதிக தொண்டர்கள் முதல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரை என பலரும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தற்போது தமிழக வெற்றி கழகம் என புதியதாக தொடங்கிய தனது கட்சிக்கு எந்தவித எதிரிகளும் இருக்கக்கூடாது என தான் நடித்து வரும் 69வது படமான கோட் படத்தில் சிறப்பு தோற்றமாக கேப்டன் விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலமாக நடிக்க வைக்க வேண்டும் என படக்குழுவிற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரை தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் மக்களிடையே அதிகரித்துள்ளது. அதனை தெரிந்து கொண்டுதான் விஜய் தற்போது கேப்டன் விஜயகாந்தை எப்படியாவது நான் பெருமைப்படுத்த வேண்டும் என இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார். அதோடு விஜயகாந்த் மகனின் முதல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கும் நடிகர் விஜயை கேப்டன் அழைத்திருக்கிறார். ஆனால் அப்போதும் நடிகர் விஜய் அந்த அழைப்பை நிராகரித்து இசை வெளியீட்டு விழாவிற்கு செல்லவில்லை. ஆனால் தற்போது கோட் படத்தில் விஜயகாந்த் இடம்பெறுவது போன்ற காட்சியை வைக்கலாமா என அவரது மகனான சண்முக பாண்டியனிடம் கேட்டதற்கு அவர் ஓகே சொல்லியிருந்தார். உடனே விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியனும் தான் நடித்து வரும் படைத்தலைவன் என்ற பட டீசரை தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்வீர்களா என கேட்டதற்கு நடிகர் விஜய், இதெல்லாம் ஒரு விஷயமா, படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என்று சொல்லுங்கள், நானே வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை அவர் கேட்டதை செய்யாமல், அந்த மனிதரை கண்டுகொள்ளாமல், அவருக்கு எந்தவிதமான மரியாதையும் செலுத்தாமல், அவர் இறந்த பிறகு உங்களின் அரசியல் சுயலாபத்திற்காக இப்படியெல்லாமா இறங்கி வேலை செய்வீர்கள் என நடிகர் விஜயை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து வருகின்றார்கள்.